இவர் எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறாராம்ல. இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடிமத்தனமா இருந்தா நல்ல மருமவா. ஏத்து ஏன் இப்படி எல்லாம் பேசுதீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா பொல்லாத்த மருமவளா இருந்துட்டு போறோம். நாங்க பொல்லாத்த மருமவளாவே இருந்துட்டு போறோம். அதானே எம்மக்கா ராணி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்படி அமைதியா இருக்க? என்ன நடக்குன்னு பாத்தியாளா? எங்க வீட்டுக்காரர் எப்படி பேசிட்டு போனாருன்னு பாத்தியாளா? ஆமாக்கா, அவன் பேசிட்டு போனதை நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்ன செய்ய, இப்ப நம்ம ஆஸ்பத்திரியில இருக்கோம். இங்க கிடந்து நம்ம சத்தம் போட்டு நடக்க முடியுமா? அது சரிதான் தே, நான் ஒன்னும் சத்தம் போடல. இருந்தாலும் இந்த மனுஷன் எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தியாளா? நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் இவர் இப்ப ஒண்ணும் பேசாண்டா. இருந்தாலும் மனசாட்சியோட பேசணுமா இல்லையா? என்னமோ நாங்க எங்க மாமியாரை போட்டு 2 பேரும் கொடுமைப்படுத்துற மாதிரில பேசிட்டு இருக்காரு. ஆமா தே, நாங்க என்னமோ கொடுமை பண்ண மாதிரில பேசிட்டு இருக்காங்க. பண்ணது பூரா அவங்க. கடைசியில எல்லா பழியும் எங்க மேலதான் வந்து விழுது. இத்தனைக்கும் நான் மருந்து மாத்திரை காலையில சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கேன். ஒழுங்கா சாப்பிட வேண்டியதுனே. நம்ம என்ன ஊட்டியா விட முடியும்? நம்ம ஒரு வேலைக்கு போக வேண்டாமா? ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டாமா? சொல்லுங்க அந்தே, நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. எங்க வீட்டு கதையை யார்கிட்ட போய் சொன்னாலும் எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்ல. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு இதே நிலைமை தானே. உங்களுக்கு தெரியும்ல தே? எல்லாம் தெரியும் அக்கா. உன்னை பத்தியும் தெரியும், உன் மாமியார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப வேற என்ன செய்ய, ஆஸ்பத்திரியில இருக்கோம்ல, நம்ம அவகிட்ட போய் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆமா, அப்படியே அவங்க கிட்ட போய் சொன்னா மட்டும் அப்படியே ஐயோ என் மருமக மேல நான் வீணா பழிய போட்டுட்டேன், அவ 2 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல போறாவ. ஆமா, நல்ல மருமகன் எங்களுக்கு என்ன பட்டமா தர போறாவோ? பட்டமும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. இவ்வளவு நாளா நானும் சரி போட்டோம்னு அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப இருக்கப்பட்ட தைரியம் மட்டும் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்திருந்துன்னு வச்சுடுங்க, இன்னைக்கு இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காது. எங்க வீட்டுக்காரர் எப்படி சொல்லிட்டு போறாருன்னு பாத்தேலாத்தே? என்னமோ எங்களாலதான் அவன் அம்மைக்கு பிபி ஏறின மாதிரியும் மயங்கி உளுந்த மாதிரியும்ல பேசிட்டு போறாரு. நீங்களே சொல்லுங்க தே, நான் எங்கதே போயிருக்கேன்? எங்க அக்கா வீட்டுக்கு போனா கூட ஒரு 2 நாள் தான் இருப்பேன். அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியுமா? உடனே போன பண்ணி கூப்பிட்டுருவா, உங்க வந்துருங்க 1008 வேலை கிடக்குன்னு. நேத்துக்கு எங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்பு தானே போனேன். அதுவும் மட்டும் எங்க அத்தைக்கு பொறுக்கல. என் மைனிகாரி என்கிட்ட பேச மாட்டா, ஆனா எங்க மாமியார் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாவோ. அதே மாதிரி எங்க மாமியாருக்கும் என்ன பிடிக்காது, என் மைனிகாரியும் நல்லா பிடிக்கும்ல. வீட்டு கதை, ஊரு கதை, உலக கதைன்னு எல்லாமே உட்காந்து பாடு பேசுவோம்ல. அப்ப சரி, ரொம்ப வெயிலா இருக்கு, இந்த வயசான காலத்துல வேண்டாம், நாங்க மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ வந்திருக்கா. அதுவுமா பொறுக்கல. என்ன செய்யக்கா, நாம அவங்களுக்கு நல்லதே நினைச்சாலும் நமக்கு ஒரு காலம் அவங்க நல்லது நினைக்கவே மாட்டாங்க. ஆமா மீனா, நல்லதே நினைச்சிருந்த உடனே நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டுருக்க மாட்டாவுல்ல. சரி மக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ராணி, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிராத மக்கா. என்னதே செய்ய, நம்ம டென்ஷன் ஆகி நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது? நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். அதான் மக்கா சொல்லுதே, நீ டென்ஷன் ஆகி நீயே உன் உடம்ப கெடுத்துக்கிடாதே. அதுக்குன்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாத்தே? இருக்க முடியாதா மக்கா, உன் கோவம் எனக்கு புரியாமலா இருக்கு. உன் மாமியாரி மனுஷியா இருந்தா அவகிட்ட எடுத்து சொல்லலாம். இப்ப நானே எடுத்து சொல்ல போனேன்னு வச்சுக்க, என் மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படி இப்படின்னு என் மேலேயே சத்தம் போடுவா. நானும் என்ன செய்ய, வயசான காலத்துல நானும் என் வீட்டுல பொங்கி தின்னுட்டு ஒத்தையில தான் இருக்கேன். சரி, அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமே தான் உன் வீட்டுக்கு வர்றது. உங்க மாமியார்கிட்ட எல்லாம் நல்லதை எடுத்து சொல்ல முடியுமா? சரி விடுங்க தே, நீங்க சங்கடப்படாதீங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாவளோ நீங்களே சொல்லுங்க தே. பெரிய அத்தானுக்கு எங்க மாமியார் என்னென்ன பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு பண்ணுதாவோன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அம்மை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுதா, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு. அது சொல்ல மாட்டோம்ல மக்கா, அவனுக்கு அம்மா மேல பாசம். அதுக்கு அம்மா மேல பாசம்னா அவருக்கு மட்டும்தான் அம்மா இருக்காவளா? ஏன் எங்களுக்கு எல்லாம் அம்மா இல்லையா? ஆமாத்தே, எங்களுக்கு எல்லாம் குடும்ப சொந்தக்காரங்க எல்லாம் இல்லையா? சரி மக்கா விடு, அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். என்னத்த சரியாக போதோ, இவர் மட்டும் அவன் அம்மையை அப்படியே நல்ல பாசம் மலையில தூக்கி தூக்கி வைப்பாரான். ஆனா நாங்க மட்டும் எங்க அக்கா தம்பி அண்ணன் கூட எல்லாம் பேசி இருக்க கூடாதான். என்ன ஒரு நியாயம்? சரி மக்கா விடு, நம்ம ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு பேச பேச நமக்கு தான் டென்ஷன் ஆகும். அவ 2 பேரும் அமைதியா தான் இருப்பாவோ. அது சரிதான் தே, எங்க அத்தைக்கு பழக்கமே அதுதானே. எங்க 2 பேரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்து வேடிக்கை பாப்பாவுல்ல. ஆமா மக்கா, அதுக்குதான் சொல்லுதேன். இப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கேல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உங்க மாமியாரு இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் பத்தி நல்லபடியா புரிஞ்சுக்கிடுவோ. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மக்கா. உங்க வாழ்க்கையை பார்க்கணும்ல, நீங்க நல்லபடியா வாழணும்ல, குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுல்ல மக்கா. ஆமத்தே, நானும் அதுக்கு தான் சத்தம் போடாம அமைதியா இருக்கேன். வேற என்ன செய்ய? அதுக்கப்புறம் அதுக்கும் எங்களை தானே குத்தம் சொல்லுவோ. நான் என் குடும்பத்தை அப்படி கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். 2 மருமகளும் வந்தாளுவோ, குடும்பத்தை 2 பிரிச்சுட்டு போயிட்டாளுவோன்னு எங்க மேல பழிய திருப்பி போடுவோ. அதுல எங்க வீட்டுக்காரர் சொல்லணுமா, உங்களாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு, நாங்க எல்லாரும் அவ்வளவு பாசமா இருந்தோம். ஏன்னா வேற யாருமே இந்த உலகத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு யாருமே பாசமா இல்ல. இவ 2 பேர் மட்டும்தான் அண்ணன் தம்பி அப்படியே பாசம் மலையே பொழிஞ்சுக்கிட்டு இருக்காவோ. சரி விடுமக்கா, டென்ஷன் ஆகாத. நாங்க அங்கே சேர் கிடக்கல, அங்கே போய் உட்காருவோம். வாங்கத்தே, வயசான காலத்துல நீங்களும் எங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆயிடாதீங்க. என்ன மக்கா செய்ய, அக்கம் பக்கத்து வீடுனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். நாம தானே மனுஷாளுக்கு ஏதாவது கஷ்டம்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து நடந்துக்கிடணும். சரிங்க தே, வாங்க நம்ம அங்க போய் உட்காருவோம். அக்கா போன் பண்ணுதா? மீனா, எங்க அக்கா தான் போன் பண்ணுதா, பத்துக்க எடுத்து பேசுங்களாக்கா. ஹலோ, அக்கா ராணி அக்கா போன் பேசிட்டு வரட்டும். வாங்க நம்ம 2 பேரும் அங்க போய் உட்காருவோம்.
சரிம்மாக்கா. இதை காப்பி ஏதாவது குடிக்கல? வேண்டாமக்கா. இது இல்ல சர்பத்தாவது வாங்கி தரட்டா குடிக்கல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமக்கா. வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் குடிச்சுக்கிடலாம். சரிங்க தே. அப்ப இந்த சேர்ல உட்காருங்க. சொல்லுக்கா கேக்கு. இல்ல ராணி, உங்க மாமியார் எப்படி இருக்காவோ? ஆஸ்பத்திரியில தான்க்கா இருக்கோம். எங்க மாமியாருக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாவலாம். என்னது பிரஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாவளா? ஆமாக்கா, பிரஷர் அதிகமாகி தான் மயங்கி விழுந்துட்டாவலாம். ஏ ராணி, உங்க மாமியார் தான் மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுவோன்னு சொல்லுவேன்னா? ஆமாக்கா, மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிடுவோ. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு பிரஷர் அதிகமாயிட்டுன்னு சொல்லுதாவோ. ஏ ராணி அக்கா, என்ன மீனா? என்னன்னு தெரியலன்னு சொல்லாதீங்க. நம்ம ரெண்டு பேரும் நம்ம பால்கைப்பு வீட்டுக்கு போன பத்தியல அந்த வயிற்றுச்சல் பொறுக்க முடியாம தான் மாமியாருக்கு பிரஷர் அதிகமாயிட்டுன்னு சொல்லுங்க. ஏ மக்கா, என்ன இப்படி சொல்லுத? ஏதே அதானே உண்மை. ஏக்கா மீனா சொன்னது கேட்டியா? ஆமா ராணி, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, அதான் உங்க மாமியாரும் உங்க ரெண்டு பேரையும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாவன்னு தானே சொன்ன. அப்புறம் என்ன உங்களுக்கு வயிற்றுச்சல்? ஏக்கா, எங்க மாமியாரை பத்தி உனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ராணி, ஆஸ்பத்திரில இருந்து எப்ப கிளம்புவியோ? தெரியலக்கா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லல பத்துக்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, அவங்க தூங்கிட்டு இருக்காவோ. அதான் டாக்டர் சொன்னாரு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா என்னன்னு சொல்லுதேன் அப்படின்னாரு. அதனால சரி நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க வெளியே வந்து உட்காந்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு ரேட்டு வந்து பாத்துட்டு போலாம்னு தான். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வராண்டா. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்கக்கா. இப்ப நீ நேர்ல வந்து மட்டும் பார்த்தா மட்டும் அப்படியே என்ன எங்க மைனி வந்து பாத்துட்டு போனவன்னு பெருமையாவே சொல்ல போறாரு. இவ்வளவு நேரமா எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிக்கிட்டு என்னையும் மீனாவையும் கடந்து ஏசிட்டு போறாரு. இதுல இப்ப நீ வேற வந்தன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். மரியாதை தெரியாத மனுஷனுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னே புரியாதுக்கா. அதனால நீ எல்லாம் ஒண்ணு வராண்டா. இல்ல அதுக்கு இல்லன்னா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நீ எல்லாம் ஒண்ணு வராண்டா. அப்படி மெனக்கிட்டு வந்து உடனே விசாரிக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் மனுஷங்கள்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. சரி அதை விடு. ஆமா, நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீ அண்ணன் வீட்டுல இருந்து எப்பக்கா வந்த? என்ன சொல்ல ராணி, நீங்க கிளம்புன 10வது நிமிஷமே அங்க ஒரு பிரச்சனை ஆயிட்டு பத்துக்க. என்னக்கா சொல்லுதா பிரச்சனையா? ஆமா ராணி, அதான் நம்ம மைனியோட தங்கச்சி இருக்காள்ல. யாரு அந்த சூத்தையா? ஆமா ராணி, அந்த சுதாவே தான். நீங்க கிளம்புன ஒரு 10வது நிமிஷமே கண்ணீரை வடிச்சுட்டு வடியே வந்தா பத்துக்க. என் நெக்லஸ காணல, யாரோ களை வாங்கிட்டா அப்படி இப்படின்னு கண்ணீரை விட்டு கதறிட்டு கிடந்தா பத்துக்க. என்னக்கா சொல்லுது, நெக்லஸ் காணலையா? ஆமா ராணி, அவ பால்காய்ப்பு வீட்டுல நெக்லஸ் போடலாம்னு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாலாம். அங்க ரூம்ல எங்கேயோ வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் காணலையா பார்த்தாலாம். அங்க எங்கன்னு தேடினாலாம், ஒரு இடத்துலயும் காணலையா. அதான் யாரோ களை வாங்கிட்டாவோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அழுதுகிட்டே வந்து சொன்ன பத்துக்க. அந்த மைனி சொன்னாவோ, இடி எல்லா இடமும் தேடி பாரு, நீ வச்சது எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும், எங்கேயும் காணாம போயிருக்காது, இன்னொரு நேரம் போய் தேடுன்னு சொன்னாவ பத்துக்க. அதுக்கு நான் எல்லா இடமும் தேடிவிட்டேன், யாரோ தான் களை வாங்கிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு கதறிட்டு கிடந்தா. அவ சொன்ன குரலே சரியில்லை பத்துக்க. என்னமோ அக்கா தங்கச்சி நம்ம தான் அவ கூட நெக்லஸ களை வாங்கி வச்ச மாதிரி தான் பேசிட்டு கிடந்தா. எனக்கா நீ வேற கிளம்பிட்டியா? சரி உங்க மாமியாருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் வேற பதட்டத்துல இருந்தேன். அந்த நேரமா பார்த்து இவ வந்து சொல்லிட்டு இருந்தாளா, எனக்கா டென்ஷன் ஆயிட்டு. என்னடா நல்ல நாள் பரப்புமா இப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் கேள்விப்படுதமேன்னு எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்து பத்துக்க. அந்த சுதாவா அந்த இடத்த விட்டு நவரலையே. என்னமோ நம்ம களை வாங்கி நம்ம பேகுக்குள்ள வச்சிருக்க மாதிரிதான் எங்க கிட்டே வந்து நின்றுகிட்டு நெக்லஸ காணல களை வாங்கிட்டு போயிட்டா அவனு சொல்லிக்கிட்டே கிடந்த பத்துக்க. எனக்கா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நிக்கிறதுக்கு மனசே இல்ல ராணி. சரி நம்ம அண்ணனுக்காக இருக்கணுமேட்டு தான் இருந்த பத்துக்க. அந்த அண்ணன் தான் சொன்னா எல்லாரும் போய் சாப்பிடுங்கம்மா நேராயிட்டுல, அந்த நெக்லஸ் அங்க இங்க தான் இருக்கும், நீங்க மேல போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா பத்துக்க. சரி இவளுக்காக இல்லட்டல் நம்ம அண்ணனுக்காக பார்க்கணும் பத்தியா. அந்த ஒரு உருண்டை சுவாத்தையும் தின்னுட்டு நாங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். என்னது கிளம்பி வந்துட்டாளா? மைனிகாரி விஷயத்த சொல்லியிருப்பா. அதே நம்ம அக்கா நம்ம கிட்ட சொல்லுவான்லாம் நினைச்சேன். இவன் என்னடா கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா சொல்லு ராணி. இல்ல மைனி நம்ம எல்லார்கிட்டையும் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லணும் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாவல, அதான் ஏதாவது சொன்னாவளாக்கா? இல்ல ராணி, அதான் சொன்னோம்ல அந்த சுதா ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டா, அதனால நாங்க கிளம்பி வந்துட்டோம்னு. மைனி ஒண்ணுமே சொல்லலையே. ஓஹோ சொல்லலையா? ஏன் ராணி மைனி வாங்கிட்ட ஏதோ சொன்னாவளா? இல்லக்கா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அப்படியா, சரி சரி. என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா ராணி, அண்ணன் வீட்டுல போய் நிம்மதியா ஒரு உருண்டை சோற கூட நம்மளால திங்க முடியலையேன்னு. திங்க முடியும்தான்க்கா, ஆனா அங்கே கிடக்கப்பட்ட சுதா இருக்காள்ல, அவ திங்க விடுவாளா? அவளுக்கு மட்டும்தான் அக்கானு இருக்கா, ஏன் நமக்கெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்க கூடாதா? எக்கான்னு 100 நேரம் கூப்பிடுதாள, அப்ப நமக்கும் அப்படித்தானே இருக்கும். நம்ம மைனிய கூட சேர்த்துக்கிடலாம்க்கா, ஒரு நேரம் இல்லைன்னா கூட இன்னொரு நேரம் நல்லா தான் பேசுவாவோ. ஆனா அந்த சூத்த சுதா இருக்காள்ல, அவதான் மைனிகாரிக்கு வேணையே. எங்க நம்ம அக்காவோ சமந்திமாரோடலாம் நல்லபடியா பேசி எடுத்து இருந்துருவாளோ, நம்மளை ஒதுக்கி விட்டுருவாளோ, அப்புறம் நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாம் வராதோ, நமக்கெல்லாம் கைமாத்தா கொடுத்து எடுத்து இருப்பாள, அதெல்லாம் தரமாட்டாளோ. அப்படி இப்படி யோசிச்சுதானக்கா ஒண்ணு இல்லாத ஒன்னா மைனிகாரிட்ட சொல்லி கொடுக்குறது நம்மளை பத்தி. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அவ தங்கச்சியாரி எவ்வளவு சொன்னாலும் அக்கா காரிக்கு என்ன புத்தி இல்லாமலா இருக்கு. அது புத்தி இல்லாத மாதிரி ஆக்கி போடவுள்ள காய்வெல்லாம் சேர்ந்து. சரி வேற என்ன செய்ய, நம்ம தலையில அப்படி எழுதிருக்கு. ஏக்கா பூ மாதிரி ஒரு 2 நாள் அங்கேயே இருக்கட்டுக்கா.
அட என்ன ராணி இப்படி சொல்லுதா? பிள்ளை இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ அங்க ஆஸ்பத்திரியில உங்க மாமியார பாத்துக்க. ஆமா, பாத்துக்கிட்டு தானே இருக்கும். எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதா. என்ன செய்ய, எல்லாத்தையும் கடந்து போய் தானே ஆகணும். சரி ராணி, நீ மீனாவும் சாப்பிடாம போயிட்டியல, சாப்பிட்டியல? ஆமாக்கா, இங்க ஆஸ்பத்திரி கேண்டீன்ல வந்து சாப்பிட்டோம். பாத்தியாக்கா நிலைமைய? அன்னை வீட்டுக்கு பால் கைப்புக்கு போயிட்டு இங்க ஆஸ்பத்திரியில வந்து சாப்பிடுறது நிலைமை. சரி என்ன செய்ய, அதான் நீயே சொல்லுதேல, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிடணும்னு. ஆமாக்கா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நடந்து ஆகணும். வேற என்ன செய்ய முடியும்? சரி ராணி, எப்ப போன வைக்கணும், நீங்க வீட்டுக்கு கிளம்பும்போது சொல்லு. சரிக்கா. சே, என் மைனிகர் இந்த சம்பந்தத்தை பத்தி ஒன்னும் பேசல போலுக்க. நானும் எங்க அக்கா கிட்ட அதை பத்தி பேசியிருப்பாவோ. சரி, அதை பத்தி நம்ம கிட்ட சொல்லதுதான் அக்கா போன் பண்ணிருக்கான்னு பார்த்தா மைனிகாரி ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிவிட்டா. நான் மட்டும் இப்ப அங்கிருந்து கிளம்பி வராம இருந்திருந்தோம்னா எப்படியாவது என் மைனிகாரியை எங்க அக்கா கிட்ட சொல்ல வச்சிருப்பேன். எங்க அக்காவும் அப்படி இப்படின்னுவா. அவளையும் ஏதாவது ஒண்ணு சமாதானம் சொல்லி இந்த சம்மதத்தையே பேசி முடிச்சிருப்பேனே. சே, அதுக்கும் வழி இல்லாமல போச்சு. சரி, அதுக்குன்னு நல்ல நேரம் வரும்போது நல்லபடியா அமையும். தங்கமத்தே, என்ன மக்கா? இதை வாங்கத்தே காப்பி வாங்கி தரேன். அட வேண்டாம் மக்கா, இதை நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒரு கப்பு காப்பியாவது குடிங்க, இல்லைன்னா ஒரு சர்பத்தையாவது குடிங்கன்னு கேட்கவே மாட்டேக்காவோ. அட வாங்கத்தே, ஆளுக்கு ஒரு காப்பியும் குடிச்சு வடையும் தின்னுட்டு வருவோம். நம்ம உடம்ப நம்ம தானே நல்லபடியா பாத்துக்கிடணும். அட வாங்கத்தே போவோம். மீனா வா, மீனா போவோம். சரிக்கா. எமக்கா வேண்டாம் மக்கா. அட வாங்கத்தே, நீங்க வேற. சின்ன பொண்ணு, பணம் வந்தாலே தன்னால பவுசு வந்துருது பத்தியா? ஏங்கா இப்படி சொல்லுதியா? பின்ன என்ன சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆகுது? கமலாக்கா கமலாக்கா நீ எத்தனை நேரம் கூப்பிட்டேன். இந்த காது கொடுத்து கேட்டு என்ன ஏதுன்னு வந்து பார்த்தாவளான்னு பாத்தியா சின்ன பொண்ணு? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏ கீதான்னு எவ்வளவு பாசமா நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சு பாடு பேசுவாவோ. அதே கமலாக்கா, ஏ சின்ன பொண்ணு எவ்வளவு பாசமா கூப்பிட்டு உட்கார வச்சு பாடு பேசுவாவோ. அப்ப கீதா கீதான்னு கூப்பிடுவோன்னு சொன்னீங்க. அதே சின்ன பொண்ணு, உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா என்ன, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பாடு பேசுவோம். இப்ப பாத்தியா, மாவன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அந்த பணம் வந்த பவுசுல நம்மள என்ன ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டேங்க பத்தியா? இப்படி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கமே, ஐயோ வந்திருக்காவளா போய் பாடு பேசாமனு கொஞ்சமாவது இந்த காது நினைப்பு இருக்கான்னு பாத்தியா சின்ன பொண்ணு? ஏக்கா, வீணா பேசணும்னு பேசாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே ஏ கமலாக்கான்னு நான் கூப்பிட வந்தேன். ஆனா நீங்க தானே என் வாயை பத்தி ஏ சின்ன பொண்ணு கூப்பிடாத, தன்னால இந்த அக்கா வருவோம்னு சொன்னீங்க. அது சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதியக்கா. கமலாக்கா ஒன்றும் பணம் ஆசை பிடிச்ச ஆளு கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க மக்கா மனசாலாம் நமக்கு வேணும்னு நினைக்கப்பட்டவங்க. அந்த அக்காவை பத்தி உங்களுக்கும் எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் எதுக்குக்கா இப்படி பணத்தால பவுசு பிடிச்சு போய் இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஏய் அப்பா, வந்துட்டால உடனே சப்போர்ட்டுக்கு இவன் மட்டும் எல்லாரையும் குறை சொல்லுவா. ஆனா நான் மட்டும் யாராவது ஒரு ஆளை குறை சொன்னேன்னா அவ்வளவுதான், அப்படியே அவங்கள தூக்கி வச்சு பாடு பேசுவா. கடைசியில அவ நல்லவளாயிருவா, என்ன பொல்லாத்தவளாக்கிடுவா. என்னக்கா தனியா பேசிக்கிட்டு இருக்கிய? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, அப்படி எதுவும் கேட்கலையே. ஏதோ பொல்லாத்தவா நல்லவான்ல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன பொண்ணு, எந்த நேரம் பார்த்தாலும் உனக்கு காமெடி தான். காமெடியா? நான் இப்ப என்ன உங்ககிட்ட காமெடியாவா பேசிக்கிட்டு இருக்கேன்? சுப்பா, இவா ஒருத்தி கமலா கம்மாவையும் வெளிநாட்டுல இருந்து பண்டம் பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருப்பான். சரி வாங்கிட்டு போலாம்னு வந்தா இவ அங்க உட்காந்துக்கிட்டு நல்லவங்க பெரியவங்க கெட்டவங்கன்னு பாடம் நடத்திட்டு இருக்கா. இந்த 4 முடிக்கு எப்பவுமே நேரத்துக்கு ஒரு பேச்சு தான். கமலாக்கா, ஏ கமலாக்கா, சின்ன பொண்ணு கீதா, வாங்க. எப்ப வந்தீங்க? 1900. கீதாக்கா 1965 இந்த உலகத்துக்கு வந்துட்டாவக்கா. நான் இப்பதான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். சின்ன பொண்ணு, ஏக்கா உண்மையை தானக்கா சொன்னேன். எல்லாருக்கும் என்ன பார்த்தா காமெடி பீஸா தான் தெரியுது. என்ன சின்ன பொண்ணு, உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. போ சின்ன பொண்ணு, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன வச்சு தான் காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்னக்கா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டியா? நம்ம இருக்கப்பட்ட இடமே கலகலப்பா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேல்லக்கா. அதுக்குன்னு இப்படியா? ஏக்கா அது ஏதோ ஒரு ஃப்ளோல உங்களை பத்தி உண்மையே சொல்லிவிட்டேங்க்கா. ஏக்கா சிரிப்ப காட்டாதியக்கா. என்ன கமலாக்கா உங்களுக்கு இவ்வளவு சிரிப்பு? ஒரு பெரிய மனுஷியா இருந்து கூட இருக்கப்பட்டவளை இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காள. இப்படி எல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, கண்டிக்கிறதுக்கு இல்லாம நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு கிடக்கிய சின்ன பொண்ணு. ஏக்கா மறுபடியும் சொல்லாதியக்கா, சிரிப்பு தான்க்கா வருது. சரி சரி, என்ன பத்தி காமெடி பண்ணி பேசி சிரிச்சதெல்லாம் போதும். ஆமா என்ன கமலாக்கா, உங்களை வீட்டை விட்டு வெளியே ஆளையே காணலையே, வீட்டுக்குள்ளே இருக்கிய பொழுது? எங்க நம்ம மகன் வெளிநாட்டுல இருந்து பண்டம் பலகாரம் பொருள்னு நிறைய கொண்டு வந்திருக்கானே, சூட்கேஸா. வெளியே போனா எல்லாவளும் கேப்பாவளேன்னு நினைச்சுக்கிட்டு தானே வீட்டுக்குள்ளே இருக்கிய. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மக்கா மனசா எல்லாரும் வேணும்னு நினைக்கப்பட்டவங்க நம்ம கமலாக்கா வாச்ச. ஒரு சாக்லேட் துண்டாவது நமக்கு தந்தாவளான்னு எங்களுக்கு என்ன கவலை தெரியுமா? ஆமா,
என் மகன் வெளிநாட்டுல இருந்து பண்டம் பலகாரம் சாக்லேட்னு வாங்கிட்டு வந்தோம்னா அதை அவளுக்கு வீட்டுல உட்காந்து ஒத்தையில நான் தின்னுகிட்டு இருக்கேன். ஆளை பாரு ஆளை. ஒரு முட்டாய் துண்டை தின்னாலே பல்லு வலி வந்துரும், சொத்த பல்லு வந்துரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா என்னக்கா சொல்லுவியா? பல்லு வலியா? கவலையே படாதீக்கா, உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஏய் எங்க போற? கவலையே படாதீக்கா, அவன் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டோம்ல. வயசான காலத்துல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, வராம நாங்க பாத்துக்கிடுவோம். ஆமா அந்த 4 முடி என்னத்த போட்டு இப்படி உளறிட்டு கிடக்கா? ஏய் எங்க தள்ளுத? ஏ கீதா, ஏ 4 முடி எதுக்கு என்ன இப்படி தள்ளி விட்டா? ஏக்கா கவலையே படாதீக்கா. ஏ சின்னமணி கமலக்கார கெட்டியா பிடிச்சிக்க. ஏ பியாசில போவா, நான் பாட்டு நல்லதா இருந்தேன், என்ன ஏமட்டி இப்படி தள்ளி விட்டா? ஏ கீதாக்கா என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? அட என்ன சின்னமணி நீ கூட பொறுப்பு இல்லாம இருக்க? அதான் நான் சொல்றேன்ல நாங்க இருக்கோம்னு. கமலக்கா கவலைப்படாதீங்க. ஏ கமலக்கா சொல்லுங்க. இது என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுங்கன்னு சொல்லணும்ல. யாத்தாடி இந்த பேஜ்ல போவா குறுக்கு உடைய மாதிரி தள்ளி போட்டாளே. பாவம் கமலக்கா, இந்த வயசான காலத்துல ஒரு முட்டாய் துண்டை கூட திங்க தெரியாமல இருக்காவோ. அப்புறம் எப்படி மாமி வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து முட்டையில திம்பாவோ சந்தோஷமா? ஏக்கா என்ன பண்ண போறியக்கா? சின்ன பொண்ணு, வயசானவங்கள நம்ம தான் நல்லபடியா ஆரோக்கியமா பாத்துக்கிடணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. மலரே என்னக்கா, சீக்கிரமா ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வாமா. என்னது கட்டிங் பிளேயரா? அட என்ன சின்ன பொண்ணு நீ வேற கமலக்கா மாதிரி வாய் ஆணு பழந்துகிட்டு இருக்க, வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. ஏக்கா கட்டிங் பிளேயர்னு சொன்னியல்லக்கா? அட பேசாம இரு சின்ன பொண்ணு, எல்லாம் நன்மைக்கே. ஏக்கா இந்தாங்க கட்டிங் பிளேயர். கொண்டாமக்கா மலரு, நீதான் மாமியாருக்கு ஒண்ணுன்னா கவலைப்படுத முதல் நல்ல மருமவ. இந்த அத்தைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்காங்க? இது என்னாச்சு உங்களுக்கு? அட மலரு கவலைப்படாதம்மா, அதான் நாங்க இருக்கோம்ல. உங்க அத்தைக்கு சொத்த பல்லெல்லாம் வளர விட கூடாது பத்தியா? அதுக்கு தான் சொத்த பல்ல எல்லாத்தையும் வரிசையா ஒவ்வொன்னா அந்த கட்டிங் பிளேயர் வச்சு புடுங்கி எடுத்துட்டேன்னு வச்சுக்கிய. அதுக்கப்புறம் மீதி உள்ள பல்லெல்லாம் நல்லா இருக்கும் பத்தியா? வயசான காலத்துல பண்டம் பலகாரம் சாக்லேட் உங்க மாமியார் நல்ல ஆசை தீர சாப்பிடாண்டமா. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கிய? சூத்தப்பள்ளி எல்லாத்தையும் புடுங்க போறேடா? ஆமா சின்ன பண்ணி, கமலக்கா கஷ்டப்படத பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்குமா இல்லையா? அதான் சொத்த பல்லு எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு வரிசையா ஒவ்வொன்னா புடுங்கி எடுத்துடலாம் பாரு. அடி பாவி. அட என்ன மலரு, கட்டிங் பிளேயரை கொண்டா, சீக்கிரமா பல்ல புடுங்கிட்டு. என்ன மலரு என்னாச்சு உனக்கு? என் கடமையை செய்ய விடு. நீங்க கடமையெல்லாம் ஒண்ணும் செய்யாண்டக்கா, நான் இப்ப என் கடமையை செய்ய போறேன். என்ன மலரு? நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டியல்லக்கா? யாருமே என்ன கீதான்னு கூப்பிட மாட்டேக்காவோ, எல்லாரும் என்ன பார்த்து 4 முடின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுதாவோன்னு சொன்னியல்லக்கா? அந்த கிண்டலுக்கு காரணமான இந்த 4 முடிய நான் இந்த கட்டிங் பிளேயர் வச்சு புடுங்கி எடுத்துறேன்க்கா. கீதாக்கா உங்களுக்கு தேவைதான். பாத்தியா கீதா, எனக்கு ஒண்ணுனா என் மருமவ தாங்க மாட்டா. மலரு அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்கிறது மலரு? உங்களை யாராவது கிண்டல் பண்ணா என்னால தாங்க முடியுமாக்கா? அதுக்கெல்லாம் மொத்தமா தானே இப்ப நான் முடிவு கட்ட போறேன் சொல்லிக்கிட்டு என் முடிய வெட்ட போறாள. மருமகள நான் கீதாவை பிடிச்சிக்கிடுவே, உன் வேலையை ஆரம்பி. அட பாவிகளா, மாமியார் மருமகளுமா சேர்ந்து எனக்கு மொட்டை அடிச்சு விட்டுறோம் உங்களுக்கு. மக்களே தயவு செஞ்சு யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க, கடைசியில உங்களுக்கு அது ஆப்பா முடிஞ்சிரும். அடியே மலரு புள்ள. என்ன சொல்லுது பொண்ணு தாயி? விஜயவா உங்ககிட்ட அப்படி பேசுனா? ஆமா பரிமளா, எனக்கு விஜயவா இப்படி பேசுதான்னு ஒரே ஆச்சரியமா தான் இருந்து பத்துக்க. விஜயா நம்ம மரகதான் தங்கராணிக்கிட்டலாம் சரியாவே பேச மாட்டா, என்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேல்ல பொண்ணு தாயி. ஆனா இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா பேசி இருக்கா? அதான் சொல்லுதம்ல பார்வதி, எனக்கே ஆச்சரியமா தான் இருந்ததுன்னு. நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் பத்துக்க. நம்ம சுவாமுக்கும் அவனுக்கும் நம்ம பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல பொருத்தமா இருக்குமேன்னு. அத இன்னைக்கு விஜயா சொன்னதை கேட்டு எனக்கு என்ன மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? விஜயவா இப்படி பேசுதான்னு நானும் ஆச்சரியப்பட்டு தான் நின்று பத்துக்க. அதுலயும் முக்கியமா என்ன கூப்பிட்டு தனியா தான் பேசணும் முதல்ல. இப்படி பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னா பத்துக்க. நானும் ஏதாவது குண்டத்துக்கு போட போறான்னு பயந்துகிட்டு நின்னேன். கடைசியில பார்த்தா சம்பந்தம் பேசிக்கிடலாமான்னு கேட்க. நல்ல விஷயம் தானே பொண்ணு தாயி? ஆமா நல்ல விஷயமா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா கேட்டதுல இருந்தே.
கேட்டேடா அதுல விஜய் இன்னொரு விஷயமும் என்கிட்ட சொன்ன பத்துக்க. இங்க பாருங்கம்மா, தலைப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. என் மவன் 2வது மவன் தான். ஏற்கனவே மூத்த பிள்ளைய நான் 6 மாசம் மாசமா இருக்கும்போது கரு கலைஞ்சிட்டு பத்தியல. அதனால இப்ப 2வது மவன் தான் இவன். அதனால 5க்கும் பொருத்தமா இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுத பத்துக்க. ஏன் அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷமாச்சே. அவன் இப்படி எல்லாம் பேசதை கேட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருந்தாலும் நம்ம அங்க நின்றுகிட்டு ஓவரா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவ இதுக்காக தான் காத்துட்டு கிடந்தா அவளுக்குன்னு நம்மள ஒரு மாதிரி நினைச்சிட கூடாது பத்தியா? ஆமா, நீ சொல்லுது சரிதானே. அந்தால நானும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையா லேச சிரிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டேன் பத்துக்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வந்து அப்படியே பேசி முடிச்சு பூ வச்சிட வேண்டியதானே. ஆமா பார்வதி, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். அவ விஜய் என்கிட்ட சொன்னாலா, அதனால எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம்னு போய் நிக்கும் போதுதான் தங்கராணிக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அவ எல்லாரும் கிளம்பி போயிட்டாவ பத்துக்க. எது எப்படியோ நல்ல விஷயமா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாச்சுல. இனி பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் முடியும் பொண்ணு தாயி. ஆமா பார்வதி, பேத்தி மார்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியுது நம்ம கண்ணால பாக்கணும்னு தானே உயிரை கையில புடிச்சு வச்சிருக்கோம். ஆமா இல்லையா பின்ன? இப்ப வளர்ப்புறதானே நடக்கு. அப்போ சட்டுப்பட்டுன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து விஜயாவை நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லணும் பத்துக்க. எல்லாம் மாப்பிளையும் பொண்ணும் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் எல்லாம் முறைப்படி பண்ணணும் பத்தியா பரிமளம்? ஆமா, நமக்கு ஒரு ஆசை இருக்காதா, நம்ம பேத்திய பொண்ணு பார்க்க வரணும், பூ வைக்கணும், பேசி பிடிக்கணும், நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு. இங்க பாருங்க தே, தயவு செஞ்சு சொல்லுதேன், இனி இந்த பேச்செல்லாம் எடுக்காதீங்க. அட என்ன மருமோள, நம்ம 5க்கும் நம்ம சோமமாவன் ஏன்னா உங்க அண்ணன் மவனுக்கும் கல்யாணம் பண்ண போறோம்ல, அந்த கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தந்தே சொல்லிட்டு இருக்கேன். அந்த கல்யாண விஷயத்தை பத்தி எல்லாம் இனி எதுவும் பேசாதீங்க. யாமக்கா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசுத. எங்க அத்தை தங்கராணிக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாவல. அதுக்கப்புறம் எங்க மைனியோட தங்கச்சி சுதா எங்க மேல எல்லாம் களவாணி பட்டம் போட்டா, அதை சொன்னாவளா? என்னமாக்கா களவாணின்னு சொன்னாளா? அட மருமவள, அந்த சுதா நம்மளை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. அது பால்காய்ப்பு வீட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தாவோ அவங்கள யாரோ ஒருத்தர் நெக்லஸ களவாணிட்டு போயிட்டாவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படி விஷயம் தெரியாம பேசாதிய பார்வதி பாட்டியோ, இதுதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க. அட பேதில போவா, இப்படி எல்லாமா பழிய தூக்கி போடுவா? ஆமா பாட்டியோ, அவ பழியையும் தூக்கி போடுவா, நம்மள ஜெயிலையும் பிடிச்சு போடுவா. இப்ப சொல்லுங்க பாட்டியோ, எந்த நம்பிக்கையில என் மவள் அந்த வீட்டுல நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? என் மவள் நல்லபடியா வாழணும் பாட்டியோ, அவ்வளவு கிட்ட போய் கிடந்து சீரழிஞ்சு கஷ்டப்படக்கூடாது. மருமோளா, அதெல்லாம் இல்லத்தே, இந்த கல்யாண பேச்சை இதோட நிறுத்துங்க. இத பத்தி எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு எந்த விருப்பமும் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் தான். அதுக்காக என் மவளையெல்லாம் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்க மைனிய பத்தியும் எங்களுக்கு தெரியும். அவ கூடவே இருக்க அவ தங்கச்சி சுதா, அவளை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். நானே என் பிள்ளைய வீணா குழியில கொண்டு தள்ள மாட்டேன் தே.